two short dipoles A and B having charges plus and minus 2 microcoulomb. The length is 1 centimeter. B having plus or minus 2, plus and minus 4 microcoulomb, and the length 1 centimeter are placed with their centers 80 centimeter apart. ஒன்னு A, இது B. ஒன்னு ஆக்சியல் லைன்ல இருக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது ஈக்குட்டோரியல் லைன்ல இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்கு? ரெண்டு கேடலுக்கு டிஸ்டன்ஸ் 80 சென்டிமீட்டர் அப்பார்ட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் P. அப்போ Pன்றது 40 சென்டிமீட்டர். ஆக்சியல் லைன்ல 40 சென்டிமீட்டர், ஈக்குட்டோரியல் லைன்ல 40 சென்டிமீட்டர். நெட் மேக்னெட்டிக் என்ன கேட்டிருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ நம்ம இதுலயே டயக்ராம் நான் போடுறேன், உனக்கு ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாரு. இது பாசிட்டிவ். நம்ம இப்போ ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வைப்போம், அதுவும் 1. The direction of the electric field will be இதான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்டா இருந்திருக்கும். இப்போ ஈக்குட்டோரியல் லைனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட போடுறேன். இது நெகட்டிவ், இது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்வர்டா இருந்திருக்கும். இது ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப கன்க்ளூஷன், இது E பிளஸ், இது E பிளஸ், இது E மைனஸ். நெட் ரெண்டு ஈக்குவலா தான் இருந்திருக்கணும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படிதான் இருந்திருக்கும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் ஈக்குட்டோரியல் லைன் ஃபார்முலா P divided by 4 pi epsilon naught R cube. இது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொன்னேன்னா மைனஸ் J காம்பனன்ட். கிளியரா? மைனஸ் J இந்த டைரக்ஷன் இருக்கு. அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன், ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்ல இந்த பாயிண்ட் நெகட்டிவ். இந்த இடத்துல ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வச்சேன்னா நெகட்டிவ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது நெகட்டிவ் will be stronger. ஏன்? இட் இஸ் க்ளோசர். அப்போ ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஆக்சியல் லைன் பார்த்தேன்னா 2p divided by 4 pi epsilon naught R cube. இது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெட். அப்போ I காம்பனன்ட்ல இருக்கும். கரெக்டானா? ஸோ ஒன்னு டவுன்வர்ட், இன்னொன்னு இந்த டைரக்ஷன். நெட் ஃபீல்டுடைய டைரக்ஷன் அவன் கேட்கல. என்ன கேட்டிருக்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் போத். அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான். இது இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இது 2 டைம்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப முதல் இதை கண்டுபிடிச்சிடலாமா? வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? P equal to Q into 2D. Q எவ்வளவு? 1/4 pi epsilon naught 9 into 10 to the power of 9 into dipole moment வந்து Q வந்து 2 into 10 to the power of minus 6. Distance 1 centimeter 10 to the power of minus 2. அப்போ dipole moment is 2 into 10 to the power of minus 8 by R cube. What is the value of R? R is nothing but 40 centimeter than the distance. 40 into 10 to the power of minus 2 cube வரும். அப்போ 4 into 10 to the power of minus 1 the whole cube வந்துருமா? அப்போ 4 cube into 10 to the power of minus 1 cube minus 3. அப்போ இதை நம்ம ரிசல்டன்ட் பார்த்தேன்னா -3 நியூமரேட்டர் வந்தா +3. அப்போ 10 to the power of 11 18 by 4 cube into 10 to the power of minus 11ல 8 போயிடுச்சுன்னா 11 10 12 12 8 போச்சுன்னா 4. இதான் ஆக்சியல் ஈக்குட்டோரியல் லைன்ல வந்தது. ஆக்சியல் லைன் போடுவோம் 2 into இதோட டைபோல் மொமெண்ட் வேற. ஏன்னா சார்ஜ் வந்து 4 into 10 to the power of minus 6.
ஆனா டிஸ்டன்ஸ் அதே 1 சென்டிமீட்டர் தான், 10 to the power of -2. அப்ப என்ன வருது? So 9 into 10 to the power of 9 as usual into 4 into 10 to the power of -8 divided by அதே சென்டிமீட்டர் தான் 44, அதாவது 4 into 10 to the power of -1 the whole cube is 4 cube into 10 to the power of -3 which is equal to என்ன பேலன்ஸ் வருது? இதுல 18 வருதுடா கண்ணு, இதுலயும் 18 வருது. ஒரு 2 into 9 18, ஒரு இதுல ஒரு 4 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. into 10 to the power of -3 plus 3 ஆயிரும், 10 to the power of 4 by 4, அது 4 எக்ஸ்ட்ரா இருக்கு, 4 கியூப் அப்படியே வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கு. ஆக்சியல் லைன் வந்து ஈக்குட்டோரியல் லைன் மாதிரி 4 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அப்படிதானே கண்ணு? அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? இந்த டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be root of EA squared plus EE squared. ஓகே, இதுல EA ஸ்கொயர்ல நம்ம என்ன 4 into E ன்னு சொல்லலாம், 4 into EA squared, axial equatorial line squared plus EE squared root. அது E மட்டும் தனியா கண்டுபிடிச்சிடலாம், அது ஈஸியாயிரும். என்ன வரும்? 4E squared plus E squared is 4 EA squared. ஓகே, இது வந்து 17 EE squared ரூட். அப்போ E இதை கண்டுபிடிச்சிரு, EE ஸ்கொயர் என்ன வரும்? 18 into, இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். So P for equatorial line. Equatorial line வந்து the charge is 4. அப்போ P is Q into 2D, 9 into 10 to the power of 9 into Q is 4 microcoulomb into distance is 1 centimeter 10 to the power of -2 by அதுல மாற்றம் இல்ல 40 centimeter. 4 into 10 to the power of -1 the whole cube is 4 cube into 10 to the power of -3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு ஃபார்முக்கு எடுப்போம். இதுல -3 நியூமரேட்டர் போனா +3 பிளஸ் 12, 12 8 பெருச்சுன்னா 10 to the power of 4, சரிதானா? ஸோ இது 9 into 4 பேலன்ஸ் இருக்கு. 9 into 4 எவ்வளவு வரும்? 36 divided by 4 cube. Let it be equation number 1. அடுத்தது ஆக்சியல் லைன்ல வைக்கிறப்போ 2 into charge is 2 microcoulomb, 2 into 10 to the power of -6 into 1 centimeter தான் அந்த distance. 2D is 1 centimeter, 10 to the power of -2 by அதே தான் 40 centimeter 4 cube into 10 to the power of -3. அந்த 9 into 10 to the power of 9 எடுத்துக்க, 1/4 pi epsilon naught which is equal to 9 into 10 to the power of 9. அப்போ எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். 9 into 2 into 2 4, 4 into அதேதான் 9, 36 divided by 4 cube into 10 to the power of 4. என்ன புரிஞ்சுட்டோம்னா ஆக்சியல் லைன்ல இருக்கிறது ஈக்குட்டோரியல் லைன்ல இருக்கிறதோ ஈக்குவல். அப்ப ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be root of EA squared plus EE squared ரெண்டு ஈக்குவலா இருக்கனால 2 times
EA square or EQ square, which is equal to root 2 times 36 divided by 4 into 4. இப்போ ஆன்சருக்கு ஏற்ப நம்ம கொண்டு வரணும். ஸோ ரூட் 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. அப்போ நம்ம 36 9 into 4 ஆக்கிடலாமா? root 2 into 9 into 4 divided by 4 cube into 10 to the power of 4. அப்போ ஒரு 4 கேன்சல் பண்ணி 4 ஸ்கொயர் ஆக்கிடலாம். அது 16. அப்போ 9 root 2 by 16 into 10 to the power of 4 is a resultant electric field. 9 by 16 ஆன்சர். இப்போ கொஸ்டினுக்கு ஏற்ப நம்ம ஆன்சரை மாற்றிக்க வேண்டியதுதான்.